ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் நாளே மனோகாரகனான சந்திரன் விருச்சிக மலையில் உட்கார்ந்திருக்கு. இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் அமர்ந்திருக்கார். சனி பகவான் மீனத்திலும் குரு பகவான் மிதுனத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 23ஆம் தேதி அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல செவ்வாய் பகவானானது இந்த தை மாதம் 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மகரத்திலிருந்து எங்க கும்பத்துக்கு இடம்பெயர்கிறது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம மனையில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய முதல் நாளே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது செவ்வாய் ராசியை பார்க்குறார், உங்களை பார்த்துட்டு இருக்கு. 5ஆம் அதிபதி, அதாவது 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான செவ்வாய் உங்களை பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் சூரியன் தனஸ்தானத்தின் அதிபதி, தன்னம்பிக்கை காரக கிரகமான அந்த சூரியனும் உங்களை பார்த்துட்டு இருக்கு. சுக்கிரன் சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய சுக்கிரனும் உங்களை பார்த்துட்டு இருக்கு. புதன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புதனும் பார்க்குது. அப்போ லக்னத்தை 4 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்திலும், யோகத்தை தரக்கூடிய விதத்திலும், லாபத்தை தரக்கூடிய விதத்திலும், முயற்சிகள் பலிக்கக்கூடிய விதத்திலும் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கும். இந்த 2026, அதாவது இந்த தை மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு ஏற்றம்தான். ஏன்னா கடந்த 2 வருடங்களாக நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நல்லது நடக்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. கடகத்துக்கு இனி ஏற்றம்தான். மனதளவில், உடலளவில், உள்ளளவில், எண்ணளவில், உறவளவில், கடன் அளவில், வழி அளவில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இப்போ அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய தன்மைக்கு கடகத்தினர் வந்து விட்டீர்கள். அப்போ தன்னம்பிக்கை கொடுக்கும், மனதிலிருந்து வந்த அழுத்தங்கள் விலகும், எதையாவது சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் உங்கள் ஆழ் மனதில் கண்டிப்பாக எழும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதார அபிவிருத்தி உண்டு, நிச்சயமாக உண்டு. பொருளாதாரத்துக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம், அதை அடையக்கூடிய விதம், அந்த பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரியான முயற்சியை எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2ல் கேது இருக்குது. அப்போ பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். ஏன்னா குடும்பத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு கிரகம் இப்போ கோச்சார ரீதியாக உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு அலர்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கோபத்தை தூக்கி தூரம் வச்சிருங்க. கோபம் வரக்கூடாது. ஏன்னா செவ்வாய் நேராக பார்க்குது லக்னத்தை, சூரியன் 2 வெப்ப கிரகங்கள் உங்களை பார்க்குது. டக்குன்னு கோபம் வரும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தருக்கு கோபம் வந்துச்சுன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கோபம் உங்களுக்கு வருதோ இல்லையோ, மற்றவர்கள் விஷயத்தில் தான் சண்டை அதிகமாக வரும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. 4ஆம் இடம் சுகத்தை தரக்கூடிய இடம். அந்த அதிபதி உங்களை பார்க்குறார்.
செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அப்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. அப்படி மனசில் வச்சுட்டா போதும். ஆசைப்படுறேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதம் போய் பார்க்கலாமா சார், செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். புதுசாக ஆசைப்பட்டிருக்கேன், ஒரு வாகனம் வாங்கணும்னு, வாங்கலாமா சார்? தாராளமாக வாங்கலாம். வாங்குவதற்கு எந்த குறையும் இல்லை. அப்போது அசையும் அசையா சொத்துக்கள், சுகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதற்கும் அதை வசதிப்படுத்துவதற்கும் எந்த தடையும் இல்லை இந்த தை மாதம். குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? 5ஆம் அதிபதி பார்க்கணும். 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 5ல் இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குழந்தைகள் உங்களை பார்க்குது, உங்களுடைய அரவணைப்போட, உங்களுடைய மோட்டிவேஷனால் நல்லா படிக்க போகுது. அப்போது கடகத்தில் 2 வருஷமாக அந்த கொஞ்சம் ஏதாவது தான் நினச்சது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருந்த அந்த கடகம் இனி புலம்பல் இல்லை. 2 வருஷமாக ஏதாவது கோட்டை விட்டேன், அரியர் வச்சுட்டேன், படிக்க முடியல, ஏதாவது இருந்தால் கூட இப்போ எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ படிப்பில் சாதிக்கக்கூடிய தன்மை, படிப்பில் நீங்கள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய தன்மை, ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும், அல்லது இந்த காலேஜில் போய் படிக்கணும், இந்த கோர்ஸை போய் படிக்கணும் அப்படிங்கிறது மனசில் பதிய வைத்தாலே போதும். கடகத்துக்கு மனதில் பதிய வைத்து விட்டாலே போதும், அதுக்குள்ளே நேர போகும். மனமே மனசில் தான், மனசுக்குள்ளே போகிற வரைக்கும் கஷ்டம். மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு, நான் இதைத்தான் ஆக போகிறேன், இப்படித்தான் இருக்க போகிறேன், இதைத்தான் படிக்க போகிறேன், இந்த மாதிரி வேலைக்கு தான் போக போகிறேன்னு உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதை செயல்படுத்துவதில் குறியாக இருக்கக்கூடியவர் இந்த கடகராசி என்பர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். கடன் கிடைக்குமா சார்? கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, படிப்பு செலவுக்கு, திருமண செலவுக்கு கடன் கிடைக்குமா? கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை வலுப்படுத்துது, கடன் கிடைக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா கடனை வளர்த்தி விட்டுரும், எங்கே கேட்டாலும் கிடைக்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ தான் இந்த எதிர்ப்பு பகை கொடுத்தவர் யாருங்கிறத அறிமுகப்படுத்தப்படும். அவங்களை காண்பித்து அதை தகுந்த மாதிரி அதாவது வெற்றி பெறக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக போடுவீங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவாக இருக்கும். உங்கள் போட்டி பொறாமை ரைட், வெற்றி பெறக்கூடிய தன்மை, எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசு ரீதியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அதிகாரத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அரசியல்வாதிகளோட வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஸோ இப்படி இந்த வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது கடகத்துக்கு அதிகமாகவே இருக்குது இந்த தை மாதம். சார் தொழில் எப்படி இருக்கும் சார் இந்த மாதம்? தை மாதம் எப்படி சார் இருக்கும்? ஏதாவது வளர்ச்சி இருக்குமா? புதுசாக ஏதாவது செய்வானா? புதுசாக இறங்குவானா? 10ஆம் அதிபதி பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலத்தோடு இருக்கார், ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். 10க்குரியவன் ஸ்ட்ராங். சனி பகவான் தொழில் காரக கிரகமான சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில். அப்போ ஒரு தொழிலை அமைக்கணும், ஒரு வேலையில் ஒரு பாக்கியத்தை கிடைக்கணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த தை மாதம் எதிர்பார்க்கலாம். எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது. இந்த மாதத்தினுடைய லாப அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மை. அதற்கான முயற்சி எடுத்து உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவீங்க. அப்போ உழைப்பை போடுவதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். சார் குரு போய் 12ல் இருக்காரே, 9ஆம் அதிபதி போய் மறைஞ்சிட்டாரே, பாக்யாதிபதி போய் மறைஞ்சிட்டாரே, இதில் ஏதாவது பலன் அப்படின்னா 9க்குரியவன் 12ன்னா தூரதேச பிரயாணங்கள் சூப்பர் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கண்டிப்பாக அமைத்து தீரும், கொடுக்கும். நிறைய பேர் டிராவல் கொடுக்கும். 12ங்கிறது வெளிநாடு, வெளியூர், அந்நியர்கள். அப்போ குரு போய் 12ல் இருக்கிறதுனால என்ன பண்ணும்? உங்களை வெளியே நகர்த்த வைக்கும்.
அல்லது வெளியூரில் போய் வேலை பார்த்து அங்கே ஜீவனாம்சம் அங்கே சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். சார் நான் இப்போ ஒரு வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்குது, செயல்படுமா? செயல்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். தன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு இருக்கக்கூடிய, நான் வெளிநாட்டு போய் வேலை பார்க்கணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வெளியூரில் போய் படிக்கணும். ஸோ இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இந்த 8ல் ராகு இருக்கே சார், 8 ராகு 2ஆம் இடத்தில் கேது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்னென்னா சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. உங்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. இதை மைண்டில் வச்சுட்டா போதும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த மாதம், இந்த தை மாதம் 11ஆம் தேதி ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருது. அந்த சூரியனுங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி. தனம், யாருக்கு பணம், பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாமல் இருப்பது, குடும்பம் அமைக்காமல் இருப்பது, பேச்சு சார்ந்த விஷயத்தில் ஒரு குறை, தந்தையால் பிரச்சனை, தந்தையினுடைய ஹெல்த் பிரச்சனை, தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை, பிதுர்தோஷம், இந்த மாதிரி சூரியனால் இருக்கக்கூடிய அந்த தன்மை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதை குறைப்பதற்கு அன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து, சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து 9 நெய் தீபத்தை ஏற்றி மனதார வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை, விதி கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.